ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் டீட்டெயிலே பார்த்துருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் சித்தோட ரேங்க்குங்க. ஸோ ஜெடாயில் வந்துட்டு எப்படி பேடவான்ல இருந்து கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சித்தில் வந்துட்டு சில வகைகள் இருக்கும். ஏன்னா ஜெடாய் பற்றி போடவே இல்லைன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் சித்துல இருந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெடாயை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு சித்தோட ரேங்கிங்கை நம்ம பார்த்துடலாம். ஏன் நான் சித்தை முதல்ல எடுத்தேன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஜெடாயை விட சித்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நார்மலா ஹீரோவோட லோரை தெரிஞ்சுக்கிறத விட வில்லனோட லோரை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஃபிக்ஷனல் பிரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இவனோட ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ சித் அப்ரண்டிஸ் அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரலி வந்து ஜெடாய்கள் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்பவே சின்ன வயசில் தன்னோட ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனால் சித் அப்படி கிடையாது. எல்லாருமே ஜெடாயா இருந்து ஜெடாயோட வழிமுறைகள் நெறிமுறைகள் எல்லாம் பிடிக்காம அதுக்கப்புறம் நான் இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏன் ஜெடாய்கள் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு தடை விதிக்கிறாங்க, அதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனவங்க தான் இந்த சித் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு சித் அப்ரண்டிஸ் அப்படிங்கிறவங்க தான் மோர் ஆர் லைக் ஒரு மாஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. இவங்க குழந்தைகள் இருக்கும்போது யாரும் எடுத்தது இல்லைன்னு கேட்டால் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு தேவை என்ன அப்படின்னா ஒரு பையனுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் டார்க் சைடுக்கு அவனால பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த வயசுல இருந்தாலுமே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஒருத்தங்களை மேனிபுலேட் பண்ண முடியும், ஒருத்தவங்களுக்குள்ள பயம் அதிகமா இருக்கு, ஒருத்தவங்களுக்குள்ள கோவம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஒன் சித்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த வயசுல வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா டார்க் மோல் வந்துட்டு சின்ன பையனா இருக்கும்போது தூக்கியிருப்பாரு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் கவுண்ட் டூக்குவை ஒரு 60 வயசு இருக்கிற காலகட்டங்களை தான் இவரோட அப்ரண்டிஸா எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தாங்க ஒருத்தவங்களுக்குள்ள நெகட்டிவ் வைப்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னாலே நீங்க சித்தாக போறீங்கன்னு அர்த்தம். பட் ஒரு அப்ரண்டிஸ்க்கு ஒரு மாஸ்டர் தான் இருக்கணும் அப்படிங்கறத ரூல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. தி ரூல் ஆஃப் 2 இத பத்தி நம்ம ஜெடாய் ரேங்கிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தனி வீடியோவா பார்க்கலாம். அதாவது நாளானைக்கு பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ப்ரோ. நம்ம இதுல சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோ கடையில் வேணா சொல்லியிருப்பேன். தனியா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஆமாங்க உண்மைதான். சரி ஓகே. சித் அப்ரண்டிஸா இருக்கிறவன் தான் கொஞ்ச நாள்ல வந்துட்டு கண்டிப்பா பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி சித் மாஸ்டர் ஆவான். ஆஃப்கோர்ஸ் ஏ மாஸ்டர். ஸோ மாஸ்டரோட வேலை என்ன? சித் அப்ரண்டிஸ் வந்துட்டு வழி நடத்துறது தான் மாஸ்டரோட வேலை. ஸோ எப்படி ரூல் ஆஃப் 2 பிரகாரம் ஒன்ஸ் வந்துட்டு மாஸ்டர் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு அப்ரண்டிஸ் மாஸ்டர் போட்டு தள்ளிட்டு மாஸ்டர் ஆகிறானோ அதே மாதிரி ஒருவேளை இந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டும் மாஸ்டர் கொல்ல முடியாம அவன் ஒருவேளை யார் மூலியமாவது கொல்லப்பட்டான் அப்படின்னா அந்த ஒரு மாஸ்டர் இன்னொரு அப்ரண்டிஸை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு அப்ரண்டிஸ் எடுக்கிறதுக்காகவே அந்த ஒரு அப்ரண்டிஸை கொல்லலாம். இதை தான் நம்ம பால்பட்டின் பண்ணியிருப்பாரு. ஆஃப்கோர்ஸ் கவுண்ட் டூக்குவை அடுத்த ஒரு அப்ரண்டிஸை வச்சு, அதாவது அடுத்த ஒருத்தர் ரெடி ஆயிட்டான் இவனை வச்சு அவனை போட்டு தள்ளிட்டா அந்த இடம் காலி, அப்புறம் அந்த இடத்துல நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்த் மாலுக்கு அப்புறம் கவுண்ட் டூக்கு அப்புறம் டார்த் வேடர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல. லைக் தட் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரூல் ஆஃப் 2 வந்துட்டு வித்தியாசமா ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நோ மோர் நோ லெஸ், ஒன்லி தேர் இஸ் 2 அப்படிங்கிறதா சித்தோட ஒரு வழிமுறை அப்படிங்கிறது உண்மை. அதை தொடர்ந்து இந்த டார்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா எல்லா ஜெடாய்களுக்குமே ஒரு பேர் இருக்கும். காலப்போக்கில் அவங்களோட பேருக்கு முன்னாடி டார்த் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து வேற ஒரு பேர் வந்துட்டு புதுசாக வச்சிருப்பாங்க. ஸோ சித்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு பேரை தான் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. பட் கவுண்ட் டூக்கு தவிர டார்த் டைரானஸ் அப்படிங்கிறத ஒரு பேராக இருந்தாலுமே அதிகமாக அவர் அழைக்கப்பட்டது கவுண்ட் டூக்குன்னு தான். பட் ஓகே அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. டார்த்துங்கிற வேர்டுக்கு வந்துட்டு பர்சனலி வந்துட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா ஜார்ஜ் லூக்கஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டார்த்துங்கிற வார்த்தை டார்க், அதாவது இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்தது தான். அதே சமயம் டார்த் வேடர் அப்படிங்கிறது டெத் அண்ட் இன்வேடர் அப்படிங்கிறத இன்ஸ்பயர் பண்ணி அந்த டார்க்ல இருக்கிற டார் எடுத்து இன்னொரு பக்கம் டெத்ல இருக்கிற டிஹெச் எடுத்து சேர்த்தி டார்த்னும் இன்னொரு பக்கம் இன்வேடர்ல இருக்கிறத எடுத்து வேடர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்துட்டு வச்சேன் அப்படிங்கிறத பிஹைண்ட் தி சீன்ஸ்ல ஜார்ஜ் லூக்கஸே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மோர் ஆர் லைக் அந்த டெத்துங்கிறது மரணங்க, இன்வேடர் அப்படிங்கிறது படையெடுத்து வருது, டார்க்குங்கிறது இருட்டு. ஸோ இருட்டில் ஒரு மரணம் ஒன்று வந்துட்டு படையெடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம டார்த் வேடர் அப்படிங்கிற ஒரு பேருக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு வச்சிருக்காரு. நல்ல விஷயம் தான், பயங்கரமா இருக்குல்ல. ஸோ தொடர்ந்து டார்க் லார்ட் ஆஃப் த சித் இல்லைன்னா சித் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரலாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து அப்ரண்டிஸ் மாஸ்டருக்கு அடுத்தபடி, அதாவது மேலே லார்ட் ஆஃப் த சித் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித் எல்லாத்துக்குமே லார்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கும்போது, அதாவது ஜென்ரலி எல்லாத்துக்குமே வந்துட்டு மாஸ்டர் அப்ரண்டிஸ் இருப்பாங்க. பட் ஓல்டு ரிபப்ளிக் காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சித் எல்லாருமே சேர்ந்து பர்டிகுலர் ஜெடாய் ஆர்டர் வந்துட்டு எடுத்து சண்டை போட்டுருப்பாங்க. ஈவன் அது ப்ரீ ரிபப்ளிக்ல இருக்கு, ஓல்டு ரிபப்ளிக்ல இருக்கு. ஸோ எல்லா காலகட்டங்களுமே இந்த ஒரு சண்டை நடந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த ஒரு சமயத்தில் சித் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆள், அதாவது ரொம்பவே சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தலைவனாக இருப்பார். ஸோ அவருக்கு கீழே நிறைய சித் லார்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த தலைமையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு டார்க் லார்ட் ஆஃப் த சித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ ஒருத்தருக்கு மேலே யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அவங்க தான் வந்துட்டு டார்க் லார்ட் ஆஃப் த சித்தா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் டேர்ம் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஈவன் லார்ட் வேடர் வந்துட்டு அப்ரண்டிஸாக தான் கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரு. ஒன்ஸ் அவர் டெத் டைமில் கூட மாஸ்டர் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லைட்னிங் வந்துட்டு அவர் மேலே பட்டதுனால அவருமே இறந்திருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு மொத்தமாக அந்த இடத்துல அழிஞ்சே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவரு எதுவும் பண்ணல. பட் ஆஸ் பர் த கேனன் அவர் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அதை டிஸ்னி நான் கேனன் ஆக்கி விட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்டார் கில்லர். சரி விடுங்க, அதை ஏன் கேட்குறீங்க, கொஞ்சம் சங்கட்டமான விஷயம் தான். இதை பற்றி நம்ம ஃபோர்ஸ் அண்ட் லிஸ்ட் கேம் ஸ்டோரியில் சொல்லியிருப்போம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. 2 கேம் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சரி ஓகே. அதை தொடர்ந்து சித்தில் வந்துட்டு மோரலைக் இவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இருக்காங்க யாருன்னா சித் அசாசின்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு சித் அப்ரண்டிஸ் மாதிரி தான். பட் ஆனால் அதுக்கும் ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசாசின்ஸ் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்க, அதாவது அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, அக்கோலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோரலைக் அந்த டார்க் சைடை ஃபாலோ பண்ணி அப்ரண்டிஸாக இருக்கிற பட்சத்துக்கும் இருக்க, பட் ஜஸ்ட் ஒரு அசாசின் மாதிரி அவங்களை பயன்படுத்திக்குவாங்க, ஒரு அப்ரண்டிஸாக பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சித்த அசாசின்ஸ்ல ஒருத்தங்க தான் நம்ம அசாஜ் வென்ட்ரஸும் கூட. அதையும் தாண்டி ஓல்ட் ரிபப்ளிக்குமே இருந்திருக்காங்க. எப்படின்னா ஸ்டெல்த்துக்கும் அதே சமயம் வந்து டைரக்டா அட்டாக் பண்றதுக்கும் ஆட்கள் மாதிரி இருந்திருக்காங்க. சில பேர் வந்து லைட் சர்வீஸ் சண்டை போட்டவங்களா இருந்திருக்காங்க. ஆனால் சில பேர் மறைமுகமாக இருந்து ஃபோர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி சண்டை போடுற மாதிரி ஆட்களாகவும் இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அந்த ஒரு விஷயமா இருக்கும். பட் இவங்க வந்துட்டு அப்ரண்டிஸ் கிடையாது, அசாசின்ஸ். ஸோ அது வந்து சித் ஆல்கெமிஸ்ட். ஸோ ஆல்கெமி அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விச்சர் கேம் தான் ஞாபகம் வரும். ஸோ ஆல்கெமியை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களால் உருவாக்க முடியும். முக்கியமாக மியூட்டன்ஸை உருவாக்க முடியும். ஸோ சிட்ஸ்பா அப்படிங்கிற ஒரு மியூட்டன்ஸையுமே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஈவன் அவங்களால ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை கூட மேனிபுலேட் பண்ண முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் வந்துட்டு நம்ம கைலோ ரென்னோட அந்த ஒரு ஹெல்மெட்டை ரீஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சித் அராய். ஸோ லெஜண்ட்ஸில், அதாவது ஸ்டார் வார்ஸ் லெஜண்ட்ஸில் ஒரு ப்ராஃபஸி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சித் ஆரி அப்படிங்கிறவங்க எந்த ஒரு எல்லையுமே இல்லாமல் ஒரு நாள் சித்தை வந்து லீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவங்கள அழிப்பாங்க. பட் ஆனால் அப்படி அவங்களை அழிச்சதுக்கப்புறம் மரணத்துலேருந்து அவங்களை எழுப்ப முடியும். எழுப்பினதுக்கப்புறம் உலகத்திலே அவங்க தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களா அவங்கள வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஸோ மோரலைக் வந்துட்டு சோசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஜெடாய்களை வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தர் பேலன்ஸை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்களுக்குள்ள எப்பவுமே லைட் சைடுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு பேலன்ஸ் தான். லைட் சைடுக்கும் டார்க் சைடுக்கும் ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் தான் அமைதியும் ஒழுங்கி வந்துட்டு கடைபிடிக்க முடியும் அப்படின்னு. பட் ஆனால் சித்தோட வழிமுறைகள் முழுக்குமே ஒரு ஆளுமை வந்துட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆளுமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபஸி தான் வந்துட்டு இந்த மாதிரி சித் அரி அப்படிங்கிறவங்க தான் மோரலைக் சித்தோட ஒரு சோசன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி பிரகாரம் இருந்திருக்கானடா அப்போ சித்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இருந்திருக்காங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம டார்த் பேன் தான். ஸோ அவரு அந்த ப்ராஃபஸி நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஃபஸியோட முடிவாக, அதாவது ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற விஷயத்தை அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அது வந்து சித் பேட்டில் லார்ட்ஸ். ஸோ டார்த் ரிவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ ரேவன் கிடையாது, ரிவன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவருக்கு கீழே பணிபுரிச்சவங்க எல்லாரும் தான் இந்த சித் பேட்டில் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மோரலைக் அவங்களுக்கு கீழே இருந்த கமாண்டர்ஸ் அண்ட் ட்ரூப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபோர்ஸ்னாலேயும் டார்க் மேஜிக்னாலேயும் கட்டுப்படுத்தி இருப்பாங்க. ஸோ மோரலைக் இவங்க எல்லாருமே ஒரு வாரியர்ஸ் தான். ஸோ டார்த் ரிவனோட ஆர்மியில் கண்டிப்பாக லீடர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற ஒருத்தன், பட் ஆனால் படைக்கு தளபதினு ஒருத்தர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தளபதிகளாக இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. பட் அவங்களுக்கு கீழே இருந்த ஆர்மியை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க பயன்படுத்தினது ஃபோர்ஸையும் டார்க் மேஜிக்கையும். டார்க் மேஜிக் அப்படின்னு சொல்றதை விட சித்தோட மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சித் பிளேட் மாஸ்டர். ஸோ இது ஜென்ரலி சித் அகாடமியில் வந்து லைட் சேபர் காம்பேட் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் தான். அதே சமயம் இந்த லைட் சேபர் காம்பேட்ஸ்ல எல்லா வித்தையுமே கத்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு பட்டத்தை வந்துட்டு வச்சிருக்க முடியும். ஏன்னா எதுவுமே கத்துக்காத வந்துட்டு இதை வச்சுக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கத்திருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இந்த ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கேர் டேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னடா சித்தில் வந்துட்டு கேர் டேக்கரா, இவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுற குரூப், இவங்களுக்கு என்னடா கேர் டேக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இருக்காங்க. சித்தோட ஒரு தொலைஞ்சு போன ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை. ஸோ நம்ம ஜடாயில் வந்துட்டு லைப்ரரியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்களுமே. சாத்தோட வந்து கரெக்டர். ஸோ சித்லா டேமன் அப்படிங்கிற ஒருத்தர் கீழே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த கரெக்டர் அப்படிங்கிற ஒருத்தங்க. ஸோ மோரா லைக் இவங்க சட்ட ஒழுங்கு வந்துட்டு சரியான வழியில் கொண்டு போறதுக்கு, அதாவது சித்துக்கான ஒரு சட்ட ஒழுங்குன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பெர்ஃபெக்டாக கொண்டு போறதுக்காக இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இந்த ஒரு பதவியில் இருக்கிறவங்க. சாத் வந்து சித் எம்பரர். ஸோ இந்த எம்பரர் அப்படிங்கிறவங்க சித்தோட ராஜ்யத்தையே, அதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தை வழிநடத்துறவங்க லார்ட் ஆஃப் த சித்தாரு, அவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு உயர்ந்தவங்க வந்துட்டு லார்ட் ஆஃப் த சித் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் எல்லா சித்தியுமே வந்துட்டு ஒருத்தன் ஒரு தலைமைக்கு கீழே இருக்கான் அப்படின்னா அவன் தான் அந்த சித்தி எம்பரர். அந்த ஒரு எம்பரர் தான், அதாவது அந்த பேரரசர் அப்படிங்கிறவர் தான் கண்டிப்பா அந்த சித்தோட ராஜ்யத்தையே ஆள முடியும். நீங்க ஓல்ட் ரிபப்ளிக் கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல டார்த் விஷியேட் அப்படிங்கிறவங்களா இருந்தா இருந்திருப்பாங்க. பட் இன்னொரு பக்கம் சித் எம்பையரை மட்டும்தான் சித்தி எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம
கெலாக்டிக் எம்பையரோட எம்பரர் வந்துட்டு பால்படைன் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருந்தாலும் அவர் மொத்த கேலக்சியுமே ஆண்டவர். சித்தம் மட்டும் கிடையாது, he can manipulate everyone மோர் தென் சித் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதுக்கப்புறம் எம்பரர்ஸ் ஹேண்ட், எம்பரருக்கு வலதுகை இடதுகைன்னு இருப்பாங்கல்ல. ஸோ இந்த எம்பரர்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறவங்க மொரலைக் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட தெரியாது. நம்ம துப்பாக்கி படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த 12 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட தெரியாது, ஆனால் அவங்களோட நோக்கம் வந்துட்டு ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த எம்பரர்ஸ் ஹேண்டு. ஸோ பால்பட்டின் கீழேயுமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க யாருன்னே தெரியாது. பட் அவங்களோட காசு வந்துட்டு ஒரே காசு தான். எம்பரரோட காசுக்காக தான் அவங்க எல்லாருமே வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா மேராஜேத் அப்படிங்கிறவங்க தான் லூக் ஸ்கைவாக்கரோட மனைவிங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு ஜடாய் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல, அதாவது இவங்களாம் சித்தா இருந்து ஜடாயா மாறினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து ஃபிஸ்ட்டுங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு மிலிட்டரி கமாண்டரா இருந்தவங்க. டார்த் கிரைட்டுக்கு கீழே மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு கையால் மாதிரி. ஸோ அது வந்து கிராண்ட் லார்டு. ஸோ இந்த லார்ட் ஆஃப் த சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த லார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய லார்டு இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல. அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் சேலத்துக்கு, அதுக்கப்புறம் ஈரோடுக்கு அப்படி எல்லாம் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து சென்னையில் இருக்கிற ஒருத்தன் தான் ஆட்டி வைக்கிறான் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த கிராண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொரலை கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜடாயில். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பதவி தான் இந்த ஒரு பதவி. நீங்க ஜடாய் கவுன்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தோட மூத்தவராக அவர் தான் இருப்பார். ஆஃப்கோர்ஸ், ஏன்னா அவர் 900 ஏஜ் அப்படிங்கும்போது அவர் தானே மூத்தவராக இருக்கணும். ஸோ அது வந்து ஹைலார்டு. இவங்களுமே ஜடாய் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் மாதிரி, சித்தோட கவுன்சில் ஒரு மெம்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான். இவங்க எல்லாருமே அந்த லாஸ்ட் ட்ரைப்ல காணாம போன ஒரு பட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே. ஸோ அது வந்து கிராண்ட் லார்டோட ஹேண்ட். ஸோ கிராண்ட் லார்டோட ஹேண்ட் அப்படின்னா சித்தோட ஹேண்ட் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாங்க ஸ்லீப்பர் செல்ஸ் சொன்னோன்னே அந்த மாதிரி இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. ஸோ ஜென்ரலி ஜடாய் கவுன்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சித்தோட கவுன்சில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு யாருக்கும் தெரியாம, அதான் மற்ற கவுன்சில் மெம்பர்ஸுக்கு தெரியாம ரகசியமா வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க தான் எம்பரர் ஹேண்ட் மாதிரி இந்த ஹேண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அது வந்து சித் ஹோப்ஃபுல். ஸோ கோரிபன்ல தான் சித்தோட அகாடமி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலி வந்துட்டு ஓல்ட் ரிபப்ளிக் நிறைய அந்த பிளாட்லையும் அதே சமயம் வந்துட்டு லெஜண்ட்ஸ்லையும் வந்துட்டு படிச்சிருப்போம். நானுமே வந்துட்டு சில கேரக்டரோட ஆரிஜின் சொல்லியிருப்பேன். அதில் பர்டிகுலர் சித்தோட அகாடமி பற்றியுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்கன்னு தெரியுமா, இந்த மாதிரி எங்களுக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சித்த அகாடமிக்குள்ள என்ரோல் பண்றதுக்காக இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஒரு சித் ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஜடாய்களை வந்துட்டு டார்க் சைடுக்குள்ள இழுக்கிறாங்க தெரியுமா, அப்படி இழுக்கப்பட்டவர்களை சொல்றேன், அவங்களுமே இது கீழே தான் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வாரியர்ஸ் ஆகும், அதே சமயம் சித்து கீழே ஜெயிச்சுட்டு தோத்துட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. வித்தியாசமான வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதாவது அந்த ஒரு இதுல ஒரு கல்வியா வந்துட்டு கத்துக்கிட்டு அவங்களோட போக்கில் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி ஒரு குரூப். ஸோ சித் வாரியர்ஸ் அப்படிங்கும்போது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆஃப்கோர்ஸ் சண்டை போடுறவங்க தான். ஸோ ஒரு குரூப்பா இருந்து தான் யாரு அப்படிங்கறது காட்டணும். அதே சமயம் சித்தம் பேருக்கு எதிரிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு சித்தோட அந்த ஒரு ராஜ்யம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குரூப் தான் சித் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ கண்டிப்பா இந்த டார்க் லார்ட் ஆஃப் தி சித் அப்படிலாம் இருக்கிற பட்சத்துக்கு அப்ரண்டிஸ் எல்லாம் இல்லாம ஒரு குரூப்பா நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஒரு கூட்டம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பொறுமையெல்லாம் இருக்காதுங்க. டைரக்டா வந்துட்டு இறங்கி அடிக்கிறது அவங்களோட வேலையே. அவங்களோட வேலை அன்னைக்கு முடியணும் அப்படின்னா சொல்ற வேலையை செய்யறவங்க, அவ்வளவுதான். ஆஃப்கோர்ஸ் மெர்சனரி அடியாட்கள் மாதிரி தான். சாத் வந்து சித் இன்குவிசிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஸ்டார் வார்ஸ் கெனன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கெனன்ல இருக்கிற எந்த சீரிஸ் பார்த்ததாலுமே தெரிஞ்சிருக்கும். ஜடாய்களை வந்துட்டு வேட்டையாடி கொள்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த சித் இன்குவிசிட்டர்ஸ் எல்லாருமே. இவங்களுமே டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூசர்ஸ் தான். அதே சமயம் நிறைய பேர் ஜடாயா இருந்து அதுக்கப்புறம் டார்க் சைடுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நார்மலாகவே இவங்க வந்துட்டு வச்சுட்டு இருக்கிற லைட்ஸ் எல்லாமே டபுள் பிளேடாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஜென்ரலி ஓபிவான் கெனோபி சீரிஸ் எடுத்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு லைவ் ஆக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும் இன்குவிசிட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஈவன் ஜடாய் ஃபாலன் ஆர்டர் கேம் விளையாடுறதாலுமே உங்களுக்கு இன்குவிசிட்டர்ஸை பார்த்துருப்பீங்க. பட் இவங்க ஜென்ரலி வந்துட்டு இப்படி இருக்கக்கூடியவங்க. பட் ஆனால் நம்ம இம்பீரியலோட இன்குவிசிட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜடாய்களுக்காகவே பிரத்யேகமாக அவங்க வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. பட் இந்த இன்குவிசிட்டர்ஸ் அப்படி கிடையாது, சண்டை போறதுக்காகவே இருக்கிறவங்க. பட் ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே ட்ரெயின்டாக இருப்பாங்க. அதே சமயம் ஜடாய் கார்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். நம்ம நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை எப்படி சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி இவங்களுமே சண்டை போடுவாங்க. ஸோ இம்பீரியல் இன்குவிசிட்டர்ஸுக்கும் சித் இன்குவிசிட்டர்ஸுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். என்ன அப்படின்னா இவங்க வந்து சண்டைக்காக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஜடாயை வேட்டையாடுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அது வந்து சித் நைட். ஸோ ஜடாய் சிவில் வார் சமயங்களில் அவங்களோட அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கை முடிச்சவங்க தான் ஒரு சித் நைட்டா ஆக முடியும். ஆஃப்கோர்ஸ் அவ்வளோதாங்க. அது வந்து சித் மேக்னஸ். ஸோ மொரலைக்கு இந்த முன்னத்த டைட்டிலும் சரி இந்த டைட்டிலும் சரி ஜடாய் சிவில் வார் சமயங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி வச்ச ஒரு விஷயம் தான். இதில் வந்து டார்த் மேல்கஸ் இருக்கார்ல, அவர் மட்டும் தான் இந்த ஒரு டைட்டில் வந்து வச்சிருப்பாரு. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லார்டுக்கெல்லாம் லார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டைட்டிலுக்கான அர்த்தம். ஸோ அது வந்து சித் மராடர். ஸோ இவங்களுமே சித் வாரியர்ஸ் தான். பட் ஆனால் இவங்க வந்துட்டு கொடூரத்தின் எல்லைக்கே போயிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு தாக்குதல் செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பெருசா அந்த ஒரு நெறிமுறைகள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு சண்டை போடும்போது வெறுப்பை தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. அதே சமயம் வெறுப்பு, வெறி, அதே சமயம் கொடூரது மூணுத்தையும் கலந்தது எல்லாத்தையுமே அடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்கள சொல்லுவாங்க. சிவன் வந்துட்டு இவங்க கூட தான் சண்டை போடணும் தகுதி அப்படிலாம் கிடையாதுங்க. பார்த்தாலே போட்டு தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க பர்டிகுலர்
பர்டிகுலர்லி 2 லைட் சேவரை ஒட்டுக்கா பயன்படுத்துறதுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்க. ஸோ அது வந்து சித் ஜகர்நாட். ஸோ முரளைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு ஆர்மர் போட்டுக்கிட்டு சண்டை போட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய பேர் வந்துட்டு அப்படியே சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஈவன் பால்பட்டினெல்லாம் வந்துட்டு பெருசாக ஆர்மர்லாம் போட்டிருக்க மாட்டார். பட் வேடர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆர்மர் போட்டுதாகணும், ஏன்னா அவர் ரொம்பவே டெவாஸ்டேட்டடாக ஆயிட்டார். பட் ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய சித் லார்ட்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க சில பேர் ஆர்மர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்மர் போட்டவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக போட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப்ல சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மாஸ்டர் ஆஃப் த சித் டெம்பிள். ஸோ சித்தோட கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ ஜடாய் டெம்பிள் மாதிரி, ஸோ அந்த ஒரு கோயிலோட ஒரு ஓனர் மாதிரி அதை வந்துட்டு வழி நடத்துறவங்கள தான் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து மாஸ்டர் பிளேட். அதாவது யாரோ 10 பேர் அடிச்சு டான் நம்ம கிடையாதுடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட வெற்றிகளை கூச்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லைட் சேபர் காம்பேக்ட்ல இந்த மாதிரி சண்டை செஞ்சு ஜெயிச்சவங்க, அதாவது 10க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சித் மினியன்ஸ். இவங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க, டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் தான். அதாவது நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆற்றலே இருக்காது, அதாவது ஃபோர்ஸுங்க அப்படிங்கிற விஷயமே இருக்காது. பட் இல்லை அப்படின்னாலும் சித்தை வழிபடக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் அந்த சித் மினியான்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க நீங்கள் ஜென்ரலி வந்துட்டு ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர் மூவியில் கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க. சித்தோட கல்டிஸ்ட் எல்லாருமே மோரா லைக் அந்த ஒரு ஃபைனல் பேட்டில் அப்போ சுற்றி இருப்பாங்க, அந்த சித் அக்லைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எல்லாருமே அதில் வந்துட்டு ஃபோர்ஸ் சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபோர்ஸ் சென்சிட்டிவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைட் அப்போ அவங்களுமே வந்துட்டு சண்டையை போட்டிருக்கலாம், பட் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. சித்தை வந்துட்டு கடவுள்களாக பார்ப்பாங்க, அதை ஒரு கல்ட்டாக பார்த்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. இவங்க பார்க்கும்போது மச்சான் யாரா அவனுங்கோ எங்கிருந்து வந்துக்கிறானுங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து சித் சாசரஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ சாசரஸ் அப்படிங்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஆஃப் கோர்ஸ் மாந்திரிக மந்திரங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவங்க. மொராலி இவங்களுமே ஆல்கெமிஸ்ட்குள்ள தான் வருவாங்க, ஏன்னா அவங்களுமே அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான். ஸோ டார்க் மேஜிக் பயன்படுத்திக்கிட்டு ஸோ எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதனால வந்துட்டு பர்சனலாக அதை பற்றி தனியாக சொல்லலை. அதே சமயம் எல்லா சித்துமே வந்துட்டு டார்த் அப்படிங்கிற பேர்லாம் வந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. டார்த் அப்படிங்கிற பேர் இல்லாமல் சித்து இருந்திருக்கிறாங்க. ஸோ டார்த்துன்னு முன்னாடி பேர் இருக்காதவங்களாம் சித்து கிடையாதோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் டார்த் அப்படிங்கிற பேர் இல்லாமல் இருந்திருக்காங்க. உங்களுக்கு யாராவது வந்துட்டு பர்சனலி டார்த்துங்கிற பேர் இல்லாத ஒரு சித்துலாடு வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வித்தியாசமா புதுசாக தான் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ சித்தில் இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ நாளைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், ஜடையை பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, we the spark that light the fire and may the force be with you.